எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். வைகாசி கொன்றில் வீட்டிருக்கும் சித்தை முருகனின் அருளை வேண்டிக் கொண்டு நமது இந்த சமய சொற்பொழிவை ஆரம்பிப்பதற்கு முன் நாங்கள் இந்த மங்கள விளக்கேற்றவுடன் இந்த சமய சொற்பொழிவை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த மங்கள விளக்கேற்றலை செய்வதற்காக இன்றைய விழாவின் நாயகி சகோதரி ரஞ்சினி சாய்ராம் அவர்களையும் நமது சைவ மன்றத்தின் தலைவர் திரு பகிரதன் அவர்களையும் அவரது பாரியார் திருமதி பகிரதன் அவர்களையும் மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதியுள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். இன்றைய விழாவில் இங்கு வருகை வந்திருக்கும் சகோதரி ரஞ்சனி சாய்ராம் அவர்களையும் அவரது சைவமன்றத்தின் தலைவர் திரு பகிரதன் அவர்களையும் அவர்களது பாரியாரையும் ஏனைய சைவமன்றத்தின் உறுப்பினர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் பெரியோர்கள், அடியார்கள், பெற்றோர்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு நாங்கள் செல்கின்றோம். அதாவது இன்றைய நிகழ்வு சிவனின் மகிமை பற்றி பேசுவதற்காக சகோதரி ரஞ்சினி சாய்ராம் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்துடன் இந்த விழாவை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அவர்களை பற்றிய அறிமுகத்துக்கு முதல் அவர்களை மேடையில் வந்து அமருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். Sahodari Ranjani Saira, a seasoned practitioner of Raja Yoga meditation since childhood, brings over 38 years of experience. Since 1996, she has been teaching Raja Yoga meditation, helping individuals develop inner strength, clarity and peace. Sahodari Ranjini holds an MBA in Self-Management and Crisis Management, a postgraduate diploma in counseling, and a bachelor degree in Family and Community Science from Tamil Nadu, India. In addition to her academic qualifications, she is also a self-taught expert in origami and rock painting. Currently based in Sydney, Australia, Sahodari Ranjini previously served in Tamil Nadu, India, where she worked extensively with women, youth and children. Speaker Sahodari Ranjini has featured on Tamil radio and television program and has facilitated meditation and personal development retreats in Canada, UK, Australia, New Zealand, Singapore, Malaysia, Thailand, Myanmar and Sri Lanka. She currently serves as the coordinator of the Brahma Kumari Center in Glenwood, Western Sydney, and coordinates Brahma Kumari's course location across Australia. Please welcome Sahodari Ranjini Saira. இப்பொழுது நான் இந்த சிவனின் மகிமையை பற்றிய சைவ சமய சொற்பொழிவை ஆரம்பிக்க இருக்கின்றோம்.
சகோதரி ரஞ்சினி சாயராம் அவர்களை இந்த சமய சொற்பொழிவை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் சாந்தி. நம்முடைய ஆன்மீக சகோதரர் திரு செந்தில் குமரன் அவர்களுக்கும் சகோதரர் பகீரதன் அவர்களுக்கும் திருமதி பகீரதன் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான மாலை வணக்கம். சகோதரர் சொன்னது போல இந்த ஒரு 4-5 நாள்ல எல்லாருக்கும் தெரிவிச்சு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. இது ஒரு அற்புதமான ஒரு இடம். சிட்னிலேயே வச்சு இது ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்தானம். இது நான் சென்னை தான். இன்னைக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை. சென்னையில் போகும் பொழுது அவங்க கேட்பாங்க, சிட்னி முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அது ஃபேமஸ் இந்த முருகன் கோயில். 2019 இதே இடத்துல நான் வந்திருக்கேன். பலரையும் சந்திச்சிருக்கோம் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில. பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு மோட்டோன்னு சொல்லலாம். ஒரு முக்கிய கருத்து என்ன அப்படின்னா, தூய்மை. இது ஒரு வெள்ளை ஆடையினுடைய ஒரு அடையாளமும் தூய்மை தான், அமைதி தான். அதனால தூய்மையினுடைய அந்த கருத்தை வலியுறுத்தும் ஒரு சிறிய ஒரு பாடலோடு ஆரம்பிக்கின்றேன். தூய்மையுருக 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 வாய்மனையாக்கை தூய்மையுருக 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 வாய்மனையாக்கை தூய்மையுருக மனத்தினை அடக்குக மாறனை வெல்க மனத்தினை அடக்குக மாறனை வெல்க சினவெறி ஒழிக சீலம் போற்றுக சினவெறி ஒழிக சீலம் போற்றுக எல்லா உயிர்க்கும் இனியன செய்க நல்லறம் நாட்டுக நல்லினம் சேர்க்க எல்லா உயிர்க்கும் இனியன செய்க நல்லறம் நாட்டுக நல்லினம் சேர்க்க அன்பே செய்மின் அறவழி நடமின் அன்பே செய்மின் அறவழி நடமின் இன்பமாகும் எல்லா உயிர்க்குமே இன்பமாகும் எல்லா உயிர்க்குமே தூய்மையுருக தூய்மையுருக வாய்மன யாக்கை தூய்மையுருக. தூய்மை சுத்தம் சோறு போடும்னு நம்ம கேட்டிருக்கோம். Cleanliness is next to godliness. நம்ம நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக தான் நம்ம கோவிலுக்கும் வருவோம். அதனுடைய அர்த்தமே என்னன்னா, தூய்மை தான் நமக்கு கடவுளுக்கு நெருக்கத்துல வந்து கொண்டு போகும் அப்படிங்கிறது தான். இங்க தூய்மைங்கும் போது புற தூய்மை அக தூய்மை ரெண்டுமே தான். புற தூய்மை ஈஸி, அக தூய்மை அப்படிங்கும் பொழுதுதான் நம்ம கோயிலுக்கு வர்றதே நம்ம அகத்தை நம்ம சுத்தம் பண்றதுக்காக தான்.
நம்முடைய மனதை புத்தியை நாம சுத்தம் பண்றதுக்காக. தேவோம் கா தேவ், தேவ் தேவ் மகாதேவ் அப்படின்னு நம்ம சிவனுக்கு சொல்றோம். தேவருக்கெல்லாம் தேவன், மகாதேவன். அவரை நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சிவராத்திரி எல்லாரும் கொண்டாடினோம். ஒரு வருடம் பூரா எத்தனை பண்டிகைகள்! அதுதான் இந்து தர்மத்தினுடைய ஒரு மாபெரும் ஒரு மகத்துவம்னு கூட சொல்லலாம். பல பண்டிகைகள். அந்த பண்டிகைகள்ல எல்லாமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பகல்ல கொண்டாடுறோம். ஆனா சிவனுக்கு மட்டும் ராத்திரியில. அம்மனுக்கு நவராத்திரி இருக்கு, ஆனாலும் முழுக்க முழுக்க நைட்டெல்லாம் கண்ணை முழிச்சு வழிபாடு எல்லாம் செய்யறதுன்னா அது ஒரே சிவனுக்கு மட்டும்தான். சிவன் ராத்திரி அப்படிங்கிறது விசேஷமா. அந்த சிவராத்திரி நம்ம முடிச்சுட்டோம். அதை பற்றியும் ஒரு சில விஷயங்களை நம்ம பின்னால நம்ம பார்ப்போம். ஆனா நாம ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்துல கூட சம்பந்தம் உறவு முறைகள்னு இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு அன்பான ஒரு சம்பந்தம் எனக்கு இருக்கு அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அதுல என்னென்ன குணங்கள் அங்க இருக்கும் சொல்லுங்க. நீங்க யாராவது சொல்லுங்க. ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு சம்பந்தம் அப்படின்னு நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க சொன்னீங்கன்னா அதுல என்ன குணங்கள் இருக்கு? விட்டு கொடுத்தல், அப்புறம் அன்பு, நேர்மை, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், உதவி செய்தல், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தல், பொறுமை, எம்பதி, அக்செப்டன்ஸ், இதெல்லாமே இல்லையா? ஒத்துழைப்பு. எப்பவுமே அந்த இனிமையான சம்பந்தம்னா கண்டிப்பா எப்பவுமே ஒரு தொடர்பில் இருந்து கொண்டே இருப்பாங்க. எங்க போனாலுமே கனெக்டடா இருப்பாங்க இல்லையா? அதே நேரத்துல அந்த அன்பும் அங்க இருக்கும். அன்புக்குள்ள இருக்கிறது தான் இந்த ஒரு புரிதல். அன்புக்குள்ள இருக்கிறது நேர்மையும் அதுக்குள்ள இருக்கு. லவ் அட் ஹார்ட் என்னன்னா ரெஸ்பெக்ட். ஒரு அன்புன்னு சொல்லிட்டு அங்க மரியாதையே இல்லைன்னு வைங்க, அது உண்மையான அன்பு அங்க இல்லை. அதே நேரத்துல அன்புல இன்னொன்னு என்னன்னா, அன்பு அதன் கூடவே சேர்ந்து அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ், அதுவும் ஏற்றுக்கொள்ளணும். நீங்க யாரா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் உங்களை ஏத்துக்குவாங்க அவங்க. அப்படிங்கும் பொழுதுதானே அதுதானே ஒரு இனிமையான ஒரு சம்பந்தம். ஆனா ஒரு விஷயம் பார்க்கிறோம், அந்த ஒரு கனெக்ஷன், லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் அப்படின்னு இந்த ஒரு 3 குவாலிட்டிஸ் எடுத்துக்குவோமே. இந்த 3ஐயும் பார்க்கும் பொழுது ஆல்வேஸ் மனிதர்கள் நம்மளோட கனெக்ஷன்லயே கூடவே இருப்பாங்களா அப்படின்னா என்ன சொல்றீங்க? இட்டர்னலி இருப்பாங்களா? எப்பவுமே இல்ல. இதுதான் வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி. சரி, அன்பு இருக்கு. ஆனா அந்த அன்புல அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அன்கண்டிஷனல் லவ் இருக்கா? இல்ல ஏதாவது கண்டிஷன் சப்ளை ஒரு ஸ்டார் மேல இருக்கா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அது கணவன் மனைவிக்கு இடையே இருந்தாலும் சரி, பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையே இருந்தாலும் சரி, சகோதர சகோதரியா இருந்தாலும் சரி, அந்த ஒரு அன்புல ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. நான் இதை செஞ்சேன், எனக்கு இவ கொடுக்கலையே அப்படின்னு ஒரு வித எதிர்பார்ப்பு. சொந்தம்னா சொந்த பந்தம்னா எதிர்பார்ப்பு இருக்கதானே செய்யும் அப்படின்னு அது ஒரு இயல்பா நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த ஒரு எதையுமே எதிர்பார்க்காமல் ஒரு அன்பு அப்படின்னா அது கொஞ்சம் தேட வேண்டியிருக்கு. தாய் தந்தையிடமிருந்து நமக்கு எதிர்பார்ப்பில்லாத ஒரு சுயநலமற்ற அன்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனாலும் அவர்களுக்குள்ளேயும் கண்டிப்பா ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யுது.
ஸோ இந்த அன்கண்டிஷனல் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, இந்த அன்கண்டிஷனல் லவ்ங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கிடைக்கிறதுக்கு இந்த உலகத்துல. அதே மாதிரி மூணாவது அக்செப்டன்ஸ். சரி, ஏத்துக்கிறாங்க. நம்ம குடும்பத்தினர் நம்மளை ஏத்துக்காம வேற யாரும் ஏத்துப்பா, நம்மளை ஏத்துக்கிறாங்க. ஆனாலும் நான் ஜட்ஜ்மெண்டல் அக்செப்டன்ஸ் இருக்கா? உங்களை எதுவுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது, இப்படியே இருக்கு, அப்படி இருக்கு, அப்படி இப்படி அப்படின்னு நம்மளை எதுவுமே மனசுல ஜட்ஜ் பண்ணாம ஏத்துக்கணும். அதுவும் கொஞ்சம் கஷ்டமானதா தான் இருக்கு. சரி, வேற வழி இல்லைன்னு ஏத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற வழி இல்லையே, விடவா முடியும், குடும்பமாச்சே அப்படின்னு தான் அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மூணு பாருங்க, அதாவது ஒரு இட்டர்னல் கனெக்ஷன், அன்கண்டிஷனல் லவ் அண்ட் நான் ஜட்ஜ்மெண்டல் அக்செப்டன்ஸ். மன்னிக்கணும், இதை நான் முழுச தமிழாக்கம் பண்ண எனக்கு வரல. அப்போ இந்த ஒரு மூணுமே நமக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னா அது ஒரே பரம்பொருளிடம் இருந்து மட்டும்தான். எப்பொழுதுமே நமக்கு நம்மோட அவர் வந்து இணைந்து இருக்கின்றார். நாம பிறவி எடுத்துட்டே போறோம், பல பிறவி சக்கரத்துல நம்ம வரோம், ஜென்ம மரண சக்கரத்துல. எந்த பிறவி எடுத்தால் என் கூடவே வரக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான், இட்டர்னலி கனெக்டட். அதே மாதிரி இரண்டாவது அன்கண்டிஷனல் லவ். அவர் எதுவுமே அவர் கண்டிஷன் போட்டு நமக்கு அன்பு கொடுக்கிறது கிடையாது. நாம தான் நினைச்சுக்கிறோம் இவ்வளோ உண்டியல்ல போட்டா நமக்கு இதை அவர் செய்வார் அப்படின்னு. நாம தான் அந்த மாதிரி நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் செய்யலைன்னா ஆத்தா கோச்சுக்குவா அப்படின்னு நாம தான் அப்படி நினைச்சுக்கிறோம். இல்ல, அந்த பரம்பொருள் சிவபெருமான் அன்பான, அவர் தாயும் தந்தையுமானவர். அவர் தாயும் தந்தையுமானவர்னு அவரை நம்ம நினைக்கிறோம். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான உறவு நமக்கும் அவருக்கும் இருக்கு. அந்த உறவை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பதான் அவருடைய அருளை நாம வந்து பெற முடியும். சிவன் அருள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ ஒரு டீனேஜர் அது கேட்டார், அருள் அருள் சொல்றாங்க இல்ல, அவருடைய கடவுள் அருள் அப்பதான் கிட்டும் அப்படின்னு. வாட் இஸ் தட் அருள்? அது என்னது? அது ஆக்சுவலா அருள்னா என்ன? என்ன சொல்லுங்க? blessing, ஆசீர்வாதம். ஓகே, ஆசீர்வாதம்னா என்ன? கிரேஸ், blessings, ஆசீர்வாதம். ஓகே, இதெல்லாம் வந்து synonyms of அருள். கடவுள் அருள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன கிடைச்சிருக்கு? எனக்கு நிறை மனம். எஸ், மனசு வந்து நிறைஞ்சிருக்கு, காலியாலாம் இல்ல. மனசு நிறைஞ்சிருக்கு. காலியா இருக்கும் போதுதான் அவங்ககிட்ட இருந்து இவங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும் வேணும்னு நினைப்பேன். நான் அமைதி வேணும், சந்தோஷம் வேணும், இது வேணும், அது வேணும் அப்படின்னு நான் வந்து மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுக்கு காரணமே காலியான மனசுதான். இப்போ கோவிலுக்கு வரும்பொழுது அப்படியே சில பேர் அப்படியே இப்படி வச்சு இப்படியே வேண்டுவாங்கல்ல, சில பேர்லாம் கூட பையில ஃபில் மை ஏப்ரன்ஸ். ஹிந்தியில கூட பாடும்பொழுது ஜோலி பர்தோ அப்படின்னு பாடுவாங்க. தமிழ்ல என்ன பாடுவோன்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே கூடுன்னு கேட்போம். முந்தானே இப்படி இப்படி பிடிச்சோ இல்லை துண்டை பிடிச்சோ இப்படி கேட்போம் இல்லையா? நெருப்புன்னு வடிப்பிச்சை அப்படிலாம் நிறையா. அப்போ என்ன அவரு நிரப்புவாரு, என்ன நான் வந்து கலெக்ட் பண்ணணும் அவர்கிட்ட இருந்து, அவர் என்ன கொடுப்பாரு, அவர்கிட்ட என்ன ஸ்டாக் இருக்கு, இதெல்லாம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க வந்து போய் ஒரு கடைக்கே போனா அந்த கடையில என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தாதான் அதை போய் நீங்க வாங்குவீங்க. தெரியாம அப்படியே நீங்க வந்து போயிட்டு இல்ல, கண்ணில் பார்க்கவே இல்லை இது மருந்து கடைன்னு இருக்கு, ஆனா கண்ணில் பார்க்காம
எனக்கு 1 கிலோ துவரம்பருப்பு கொடுங்க அப்படின்னா, அப்போ என்ன கிடைக்கும், என்ன எனக்கு வேணும், என்ன எனக்கு எங்க எனக்கு கிடைக்கும், இது எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ கடவுள் அவர் அன்பானவர், அனைத்தும் நிறைந்தவர். அவரிடமிருந்து நம்ம அருளை பெற வேண்டும். என்ன பெற வேண்டும்? அவரிடம் என்ன இருக்கோ அதுதான் அருள். அவர்கிட்ட என்ன இருக்கு? அன்பே சிவம் நம்ம சொல்றோம்ல. அனைத்தும் நிறைந்தவர் அவர். ஞானேஸ்வரன் அப்படின்னு பேரு இருக்கு அவருக்கு. ஞானம் நிறைந்தவர். திருமூர்த்தி சிவன் பேர் இருக்கு. நான் வளர்ந்த ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து திருமூர்த்தி மலைன்னு ஒரு மலை இருக்கு தமிழ்நாட்டுல. அங்க திருமூர்த்தி சிவன் கோயில் இருக்கு. அதாவது முத்தொழில் புரிபவர், அழைத்தல் காத்தல் அழித்தல். அவர்கிட்ட வந்து ஞானம், அனைத்து குணங்கள், சர்வ சக்திகள், அன்பு, இது எல்லாம் தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக். அதெல்லாம் நாம வந்து நமக்குள்ள வந்து நம்ம இங்க வாங்குறோம். சரி, எப்படி அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து வாங்கிறது? எப்படி நான் சிவன் அருளை பெறுவது? கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலுக்கு வந்த உடனே நம்ம போய் தரிசனம் பண்றோம். சரி, கர்டன் போட்டுருக்கு, அலங்காரம் நடந்துட்டு இருக்கு. சரி, we keep waiting. அதுக்கப்புறமா கர்டன் திறந்த உடனே தீபத்தை காமிப்பாங்களா, உடனே கண்ண முடியும். இவ்வளவு நேரம் கண்ணை திறந்து எதிர்பார்த்துட்டே இருந்தீங்களே, இது கர்டன் திறந்த உடனே கண்ண மூடுறீங்களே, ஏன்? இந்த ஸ்தூல கண்ணால பார்க்க முடியாது சிவனை, அகக்கண்ணாலதான் நம்ம வந்து பார்க்கணுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அந்த தீபத்தினுடைய ஒரு நம்ம விளக்கேத்துறதும், அந்த தீபத்தினுடைய ஒரு தீபம் காமிக்கிறதுனுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா, அவர் ஜோதி ஸ்வரூபமானவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். மேலும் நானும் ஜோதி ஸ்வரூபமானவன், நான் ஒரு ஆத்மா, நான் ஒளி ரூபமானவன் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தம். நான் முதல்ல என்னை நான் ஒளியாக நான் பார்த்தேன் என்றால் தான் இறைவனை நான் வந்து அந்த ஒளியாக அகக்கண்ணால என்னால வந்து பார்க்க முடியும். நான் என்னையே நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கல, நான் என்னன்னு புரிஞ்சிட்டு இருக்கேன். நான் இது, நான் இன்னார், நான் இது வேலை செய்யறேன், இந்த தொழில், எனக்கு இந்த ஒரு பொசிஷன், இந்த ஒரு சரீரத்திற்கான என்னென்ன தகுதிகள் இருக்கோ அதுதான் கட்டி போட்டிருக்கு. அது எல்லாத்தையும் ஒட்டச்சிரிக்கும். அதாவது கோயில்ல வந்து ஒரு பீடம், அப்புறம் அந்த ஒரு கொடிமரம், அப்புறம் அந்த தெய்வத்தினுடைய வாகனம் என்னவோ அந்த வாகனத்தினுடைய விக்கிரகம், சிலை, அதுக்கப்புறமா தான் கர்ப்பகிரகத்துல சுவாமி. அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடியும் ஒரு ரூம் இருக்கு, அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுல வந்து எல்லா சாமானங்கள்லாம், அந்த பூஜைக்குரிய சாமானங்கள்லாம் வந்து இருக்கும். அதாவது அவரை நெருங்கணும்னா இதெல்லாம் கடந்துதான் நம்ம வந்து போனோம். முதல்ல பலி ஆகணும், நம்ம ஃபர்ஸ்ட் அர்ப்பணம் பண்ணணும். நம்ம அர்ப்பணம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. தேங்காய் உடைக்கிறதுடைய அர்த்தமே அதுதானே. தேங்காயை பார்த்தா அந்த குடுமியோட மண்டை மாதிரி தானே இருக்கு. சோ மண்டை கிணத்தை உடைக்கணும், உள்ள இருக்கிற அந்த சுத்தமான மனசை அவருக்கு முன்னால நம்ம கொண்டு போய் வைக்கணுங்கிறது தான், அர்ப்பணிக்கணும். அதனுடைய அடையாள சின்னம் தான் அது, தேங்காய் உடைக்கிறது கூட. 3 கண் இருக்குல்ல தேங்காய், அது எதனுடைய அர்த்தம்? அது நமக்கு இந்த ஸ்தூல கண், அதுக்கப்புறமா அந்த ஆத்மா ஞான கண். இந்த உடல்ங்கிறது வந்து இந்த உடல் தான் நானும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பாருங்க. இந்த தேக அபிமானம் அப்படின்னு அதை வந்து சொல்றது.
சரீர அபிமானம் இல்ல சரீர உணர்வு, தேக உணர்வு அப்படின்னு சொல்றது, பாடி கான்சியஸ்னஸ் அப்படின்னு. நான் கருப்பு, வெள்ளை, ஆண், பெண், இந்த வயசு, நான் இந்த ஒரு தொழில் பண்றேன், இந்த ஒரு ஸ்டேட்டஸ், சமுதாய ஸ்டேட்டஸ் இருக்கு, ஜாதி, மதம், இனம் எவ்வளவு இருக்குல்ல இந்த சரீரத்திற்கு. ஆனா நான் இந்த உடலே கிடையாது. நான் யார்? நான் இந்த உடல்ல வசிக்கக்கூடிய ஒரு ஒளியான ஆத்மா. நான் ஆத்மா. நான் இந்த உடலை விட்டேன்னா இன்னொரு உடலை போய் நான் எடுப்பேன். அப்படிதான் வேற ஒரு உடல்ல இருந்து அதை விட்டு இந்த அம்மா அப்பாவுக்கு குழந்தையா பிறந்து இந்த பிறவியில இருக்கேன் நான். இப்போ திரும்பியும் அடுத்த பிறவின்னு வேற பக்கம். ஸோ இது வந்து இட்டர்னல் ஜேர்னி, நம்மளோடது ஒரு முடிவில்லா ஒரு பயணம். நம்மளது ஆத்மா நம்முடைய பயணம். அப்படி இருக்கும்போது நாம் ஆத்மா, ஆனா நாம் என்னன்னு புரிஞ்சுட்டு இருக்கோம்? இந்த உடல் தான் நான் புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஒரு அபிமானத்தை தான் இப்போ உடைக்கணும். இதை நம்ம வந்து தியாகம் பண்ணணும். எப்படி தியாகம் பண்றது? ஒண்ணும் வேண்டாம். ஜஸ்ட் நீங்க ஒரு ஃபியூ செகண்ட் சைலன்ஸ்ல உட்கார்ந்து ஐ எம் a soul, நான் ஒரு ஆத்மா, அந்த பரம்பொருளுடைய குழந்தை. அன்பான தந்தையே, அன்பான சிவ தந்தையே, நான் உங்களுடைய குழந்தையான ஆத்மா. நான் இந்த பிறவி நான் எடுத்திருக்கேன். இந்த பிறவி பயனை நான் உங்களுடைய துணையில இருந்து இந்த பிறவி பயனை நான் வந்து அடைகிறேன் அப்படின்னு மனசார அப்படியே நினைச்சு பார்க்கணும். இந்த நம்ம வந்து இந்த தீபம் நம்ம விளக்கேற்றணும் பாருங்க. இந்த அந்த அந்த விளக்கு எரியறதுல வந்து எவ்வளோ ஒரு சாந்தம் அதிலே இருக்கு. இந்த விளக்குல வந்து விளக்கு ரொம்ப அமைதியா தான் அது வந்து எரியுது. நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு வெளிச்சம். ஆனா எவ்வளோ அமைதியா அதுல வந்து இருக்கு. ஒரு செடியே விதையிலிருந்து விதைய உடைச்சு செடி மேல வருது. ஆனா ஏதாவது சத்தம் இருக்கா? எவ்வளோ சாந்தம். ஆக்சுவலா அந்த விளக்குங்கிறதே வந்து மௌனத்தினுடைய ஒரு அடையாளம், வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளம், சக்தியினுடைய ஒரு அடையாளம். அதாவது திருமூலருடைய திருமந்திரத்துல இந்த விளக்கை பற்றி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் அப்படின்னு. நம்ம விளக்கை ஏற்றி வெளியேங்கும் போது என்னன்னா அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்றோம் இல்ல, அந்த பிரம்ம தத்துவத்தை, அங்கு வசிக்கக்கூடிய தந்தையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். விளக்கை ஏற்றுவதே எதுக்காகனா அந்த ஒளியான பரம்பொருளை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அவரும் ஒளியாக இருக்கிறார், நானும் ஒளியாக இருக்கிறேன். விளக்கின் முன்னே வேதனை மாளும் திருமந்திரத்துல வந்து இருக்கு. அப்படின்னா என்ன? நான் இந்த ஆத்ம தீபத்தை நான் ஏத்துனேன்னா பல ஒரு குழப்பங்கள் வந்து போயிடும். ஏன்னா எல்லாமே நான் எனதுன்னு இந்த உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல புத்தி மூழ்கி இருக்குல்ல, அதுதான் நமக்கு துக்கத்தை கொடுக்குது. அப்ப நான் ஆத்மா, என்னுடைய குடும்பத்தினரும் ஆத்மாக்கள், இறைவனுடைய குழந்தைகள் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம எல்லாரையும் நம்ம பார்க்கிறோம், பழகிறோங்கும் போது நம்மளுடைய மனசு வந்து ஒரு உயர்ந்த நிலையில வந்து போயிடுது. சோ அதுதான் விளக்கின் முன்னே வேதனை மாறுங்கிறது. சோ அப்போ நாம கடவுளுடைய ஒரு அருளை, அந்த ஒரு அன்பை, சக்தியை நமக்குள்ள நிரப்பணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே தன்னை ஒரு ஒளியான ஒரு ஆத்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான். நம்ம இவ்வளவு கதைகள் நம்ம கேட்டிருக்கோம். நம்ம சிவனடியார்கள் எல்லாம் வந்து சிவனடியார்களை பத்தி நம்ம வந்து பார்க்கும்போது எப்படி காண்பிச்சிருக்கு அந்த நம்ம கேட்டிருக்கோம். whatever may happen, I will not leave Shiva. அதுதான் அவங்களுடைய ஒரு உறுதியான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈடுபாடு. என்ன வேணாலும் நடக்கலாம், நான் அவரை நான் விட மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு ஃபெய்த் வந்து நமக்கு இருக்கணும்.
சரி, கடவுள் நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. நம்பிக்கை இல்லாமலாம் நம்ம வந்து கோயிலுக்கு வருவோம், வழிபாடுகள் நம்ம வந்து செய்வோம், தியானிப்போம். நம்பிக்கை இருக்கு. ஆனா இங்க ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, சரி 2 கேள்வி என்னன்னா, முழுமையான நம்பிக்கை இருக்கின்றதா ஒன்று, இரண்டாவது சதா எப்பொழுதுமே நம்பிக்கை இருக்கின்றதா, அதாவது துண்டிக்கப்படாத ஏதாவது ஒரு பிரச்சனை, பெரிய திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் பிரச்சனை வந்தாச்சுன்னா கடவுளே இல்லை தூக்கி போடு. சில பேர்லாம் அப்படியே அவ்வளவுதான், அப்படியே எகெயின்ஸ்டா மாறிடுறாங்க. ஏன்னா அவர் எனக்கு ஹெல்ப்பே பண்ணல, நான் எவ்வளோ பண்ணேன், அவர் எனக்கு எந்த உதவியுமே எனக்கு வந்து செய்யல, எனக்கு கஷ்டத்தை தான் வந்து கொடுத்தார். உனக்கு கண் இல்லையா? எஸ், he doesn't have these physical eyes. அவருக்கு கண் இல்லை, நம்மள மாதிரி கண்கள் கிடையாது. அப்போ அவரை பற்றி சரியா புரிஞ்சுக்கல, அதனால அவரை போய் நம்ம திட்டிகிட்டே இருக்கோம். இங்க கோயிலுக்கு வந்து சரி அப்படியே வணங்கி நிற்கும் போது முருகா அப்படின்னு நின்று என்ன செய்யறீங்க? பலரும் வந்து என்ன செய்வாங்கன்னா, என்னெல்லாம் அப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் பிரச்சனைகள் இருக்கு அதை தானே சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு, அவ இப்படி இருக்கா, இவன் இப்படி செய்யறான், எப்படியாவது அவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கூடி, இதை பண்ணு அதை பண்ணு, அப்படியே மனசுல அந்த ஒரு கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் கொட்டுவாங்க. சரி, அவர்கிட்ட சொன்னா எல்லாமே நமக்கு சரியாயிடும்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு, நல்ல விஷயம், கரெக்ட், அந்த நம்பிக்கை சரியானது. ஆனா அவர்கிட்ட தான் கொட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் திருப்பி எடுக்கலாமா? அவர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்ப வந்து உங்ககிட்ட ஆபீஸ்ல ஒருத்தர் வந்து, எங்க இதை நீங்க கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கொடுக்குறாங்க. ஓ யா யா ஷூர், வை நாட், ஐ வில் டு இட் ஃபார் யூ, நோ ப்ராப்ளம் அப்படின்னு அந்த ஃபைலை வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் திடீர்னு வந்து, நீங்க செஞ்சிருவீங்க தானே? கண்டிப்பா செஞ்சேன். அப்புறம் மறுபடியும் திரும்பி வந்து கரெக்ட் டைம்ல செஞ்சு முடிச்சிருவீங்களா அப்படின்னா அப்புறம் நீங்க பாப்பாங்க, இந்தா நீயே வச்சுக்கோ, நம்பிக்கை இல்லை. இறைவா நீயே எல்லாம் பார்த்துக்கோ, எல்லாம் உனக்கு எல்லாம் சொல்லிட்டேன், நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை எல்லாம் பிரகாரத்தை சுத்தி வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவோம். அதுக்கும் அர்த்தம் இருக்கு. பிரகாரத்தை சுத்தி வர்றது கூட என்னது, சிவசிவான்னு நம்ம சுத்தி வர்றது கூட இட் இஸ் தி பிராக்டிஸ் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். அவருடைய நினைவை வந்து பயிற்சி பண்ணணும் நம்ம. அட அப்படி சுத்தி வரும்போது நினைவு இருக்கா, இல்ல இது கூட நல்லா இருக்கே, தாம்பழ கலர்ல அந்த சாரி எங்க வாங்கியிருப்பா அப்படின்னா போச்சு. நீ ஒரு பிராக்டிஸ் ஆஃப் சிவாஸ் ரிமெம்பரன்ஸ் இருக்கணும். அதுதான் பிரகாரத்தை சுத்துறதுனுடைய அர்த்தமே. அப்புறம் வந்து உட்காரணும், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகணும்னு இருக்கு இல்லையா நமக்கு ஒரு பழக்கம். அது வந்து என்ன, நம்ம அவருடைய நினைவுல சுத்தி வந்த பிறகு அந்த அன்புல கொஞ்ச நேரம் மூழ்கி இருந்து அந்த சந்தோஷமான அந்த ஒரு பேரானந்தத்துல அவரை நீ என் துணையிலேயே வர அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் ஏந்துன்னு போகணும். இதெல்லாம் எங்க எவ்வளவு பேர் பண்றாங்கன்னு தெரியல. அப்போ அந்த இந்த எல்லா சடங்குகளுக்குமே அர்த்தம் இருக்கு. ஆனா அந்த அர்த்தம் புரிஞ்சு பண்றது வெகு சிலர் தான். சரி நீயே எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு எல்லாம் சுத்தி வந்து 3 சுத்தி வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு வெளியில போயாச்சு. செருப்பு போடும்போது எதை கொடுத்ததோ நீ எல்லாம் பார்த்துக்கோன்னு அதை திரும்பியும் தூக்கி தலையில வச்சுன்னு தான் போறது. அதே பிரச்சனை, கவலை முழுசா கொடுக்கறது இல்லை. கொடுத்தாச்சுன்னா ஓகே, he will take care of it, I am not going to worry. அதுதானே நம்பிக்கையினுடைய அர்த்தம். இப்ப ஏன் அப்படி நம்பிக்கை வர மாட்டேங்குது? ஏன் இப்படி முழு நம்பிக்கை ஏன் அவர் மேல வர மாட்டேங்குது?
அதுக்கு மெயின் காரணமே என்ன அப்படின்னா, அந்த அன்பே சிவமான அந்த தந்தை அவர் யார், எப்பேற்பட்டவர், அவர் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், நான் என்ன அவரிடம் நான் என்ன சம்பந்தம் உள்ளது, நான் எவ்வாறு அவரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும், இந்த எல்லா விஷயங்களுமே அறியாமை ஒண்ணு. அதை அறியாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஒரு அப்பா பையன், அப்பாவுக்கு வந்து அவ்வளவு அன்பு பையன் மேல, எல்லாம் பண்ண முடியற வரைக்கும் பண்றாரு. ஆனா அந்த பையன் குறை சொல்லிட்டே இருக்கான், அதை எனக்கு கொடுக்கணும், இதையே எனக்கு அதை பண்ணல, அதையே எனக்கு பண்ணல, எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கான் அப்பாவை. அப்போ அப்பாவோட அன்பு அனுபவம் பண்ண முடியுமா? முடியாது. குறை சொல்லிட்டே இருந்தா, பிளேமிங் மோடுல இருந்தா, அவனுக்குள்ள ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். புரிஞ்சிக்கல அவன் அப்பாவை. எங்க இருந்து அவனுக்கு வந்து அன்பு அனுபவம் ஆகும்? அன்பு அனுபவம் அங்கிருந்து வந்து கொண்டு இருக்கிறது, ஆனா அவனுக்கு அனுபவம் ஆகாது. அதுதான் இங்க நடக்குது. அன்பின் கடலானவர் அந்த பரம்பொருள். கடல், கடல்னு ஏன் சொல்றோம் நம்ம? அன்பு கடல், அமைதி கடல், பேரானந்த கடல், கருணை கடல் அப்படின்னு நம்ம வந்து கடவுளுடைய குணங்கள்னு சொன்னோம்னா அப்படிதான் நம்ம வந்து சொல்லுவோம். அனைத்து குணங்களிலும் கடலானவர் தான் கடவுள். அப்படி அபண்டன்ஸ். அதனாலதான் வந்து நம்ம அந்த கடல்னே வந்து சொல்றோம். எல்லாத்துலயுமே நிறைஞ்சிருக்காது, கம்மியெல்லாம் இருக்காது. எத்தனை பேருக்கு வேணாலும் அவர் கொடுக்க முடியும், அன்லிமிட்டெட் ஸ்டாக். ஆனா மனுஷால்கிட்ட தான் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டெட் ஸ்டாக் ஆஃப் அன்பு, லிமிட்டெட் ஸ்டாக் ஆஃப் அமைதி, லிமிட்டெட் ஸ்டாக் ஆஃப் ஹாப்பினஸ், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. அதனால நீங்க வந்து அவங்க கிட்ட போய் நீங்க எதிர்பார்க்கிறீங்களே, மனுஷால்கிட்ட எப்படி கிடைக்கும்? பாவம், அவங்களுக்கே லிமிட்டெட் ஸ்டாக், எப்படி உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க? சோ இந்த ஒரு ஜெனரல் ரூல், ஒரு ரூல்னு சொல்றதை விட ஒரு பெரிய ஒரு உண்மையை எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும். என்னன்னா, கடவுள் நமக்கு கஷ்டம் கொடுப்பவர் கிடையாது. துக்கத்தை வந்து அவர் கொடுக்கல. அவர் சந்தோஷத்தை அருள்பவர் தான் அவர். ஹர ஹர மகாதேவா அப்படின்னு சொல்லும் போது, ஹர ஹரனாலே நீக்குவாய், நீக்கு நீக்கு, நீக்குபவர் அவர், துக்கத்தை நீக்குபவர் அவர், அனைவருக்கும் சந்தோஷத்தை அருள்பவர் தான் அவர். அதுதான் அவருடைய மகிமை. துக்கம் கொடுக்கிறது மனிதர்கள் தான். துக்கம் கொடுக்கிறது என்னுடைய சிந்தனை தான், என்னுடைய எண்ணங்கள் தான் எனக்கு வந்து தொல்லையை கொடுத்துட்டு. ஒரு சின்ன ஒரு இது, இப்ப இங்க உட்கார்ந்துருக்கோன்னு வைங்க, நம்ம ஓகே நம்ம எல்லாரும் அமைதியாக தியானம் செய்வோம் அப்படின்னு நான் வந்து ஒரு தியானத்தை இறுதியில் நம்ம சின்ன தியானம் பண்ண போறோம், செய்யறோம்னு வைங்க. அந்த நேரத்துல யாரோடதோ போனை கிடிக்கிடிக்குன்னு அடிக்குது. அப்போ உங்களுக்கு மனசுல என்ன எண்ணம் வரும் சொல்லுங்க? என்ன எண்ணம் வரும்? சும்மா சொல்லுங்க. எரிச்சல் வரும். எரிச்சல் வருகிறது என்றால் மனதில் ஒரு எண்ணம் வந்திருக்கும். என்ன தியானத்து டைம்ல ஒரு போன் ஆஃப் பண்ணிக்க வைக்க மாட்டாங்களா அப்படின்னு இப்படி பார்க்க கூட செய்வாங்க. சரி, கொஞ்சம் ராயெல்லாம் நம்ம நடந்து போன்னு பார்க்காம கூட இருக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஒரு பார்வை அப்படி போகும். அந்த எண்ணம் வருது இல்லையா, அது எரிச்சலான எண்ணம் வருது இல்ல, அது வந்து என்னுடைய மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருது. அப்போ என்னுடைய மனசை டிஸ்டர்ப் பண்ணது எது? அவங்க அடிச்ச போனும் கிடையாது, நான் கொண்டு வந்த எண்ணம் தான்.
ஓகே, அது பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கட்டும், நான் பாட்டுக்கு இறைவனை நான் நினைவு பண்றேன் அப்படின்னு ஏன் பண்ணக்கூடாது? அதனால நம்ம துக்கம் நாம தான் நமக்கு நாமே உருவாக்கிக்கிறோம். அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் கொடுப்பவர் கிடையாது. அதே மாதிரி நமக்கு மற்றவர்கள் நமக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்கு முடியாது. நமக்கு தேவையான அளவு கொடுக்க முடியாது. கொடுப்பாங்க, ஒரு லிமிட்டுக்கு கொடுப்பாங்க. ஆனா நமக்கு தேவையான அளவுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு தேவையில்லாத அளவிற்கு துக்கத்தை கொடுப்பாங்க, தொந்தரவு கொடுப்பாங்க. நமக்கு தேவையே இல்லை, ஆனா நமக்கு தேவையில்லாதது கொடுப்பாங்க. அசாந்தி எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப அந்த டைம்ல என்ன பண்றது? சரி, நாம யாருக்கும் தொல்லை கொடுக்கலப்பா, சரி நம்ம அமைதியா பொறுமையா இருக்கிறோம். ஆனா மத்தவங்க கொடுக்குறாங்க. நான் பாசிட்டிவாவே நினைக்கிறேன். மத்தவங்க அப்படி இப்படி போன் சத்தம் வந்தாலும் அப்படி பேசினாலும் இப்படி பேசினா ஓகே, நான் பாசிட்டிவாவே எண்ணத்தை கொண்டு நான் என்னுடைய மனசை அமைதியை தக்க வச்சுக்கிறேன். ஆனா அவங்க வேணும்னே என்ன இன்சல்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி துக்கத்தையும் அசாந்தியும் கொடுக்குறாங்க. ஸோ அதற்கு தான் நம்ம என்ன ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும்னா, ஒன்று அந்த ஆத்மாக்களிடத்துல லிமிட்டடா தான் இருக்கு அமைதி, அன்புங்கிறது குறைச்சலா இருக்கு, இல்லை காலியா போச்சு. மேலும் அவர்கள்ட்ட எந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு? துக்கத்தினுடைய ஸ்டாக் அதிகமா இருக்கு, கோபத்தினுடைய ஸ்டாக் அதிகமா இருக்கு. அதனால அதை நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. எது ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதனால யாராவது உங்களுக்கு துக்கம் தொல்லை கொடுத்தார்கள் என்றால் உடனே மனசுல இதை கொண்டு வந்துருங்க. ஓ புவர் திங், அவங்களுக்கு அவ்வளவு துக்கத்தினுடைய ஸ்டாக் ஓவர் ஃப்ளோயிங் இருக்கு பாவம் அப்படின்னு ஒரு தாட்டை கொண்டு வாங்க. பியூட்டிஃபுல் பிராக்டிக்கல் டெக்னிக் இது. ஏன்னா இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அந்த ஒரு தாட்டை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, நம்பர் 1, யூ won't get affected. உங்களுக்கு அவங்கனால பாதிப்பு வராது. நீங்க உங்களுக்கு அவங்க மேல உங்களுக்கு கருணை உள்ளம் தான் வரும். சோ இதுதான் என்னன்னா, நான் அந்த கருணை கடலுடைய குழந்தைங்கிறத நான் இப்போ வெளிப்படுத்தணும். நான் இப்போ அந்த கருணையை அவங்களுக்கு மனசுல நீங்க கொண்டு வாங்க. அப்போ அவருக்கு சமமா நான் என்னுடைய மனசை ஆக்கினேனா, அந்த எரிச்சல் கோபம்ங்கிறத நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேனா, அர்ப்பணம் பண்ணிட்டேனா, அவரை மாதிரி என் மனசுல கருணை வச்சுட்டேனா, அப்போ அவருடைய அன்பிற்கு பாத்திரமானவனா நான் ஆயிடுறேன். அவரை மாதிரியே நான் ஆக்கும்போது. எப்போ பரமாத்ம சிவன் அவருடைய குணங்களை நம்ம புரிந்து கொண்டு, அவர் அன்பின் கடல், கருணையின் கடல், சர்வ சக்திகளும் நிறைந்தவர், அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர். அப்ப அவருடைய குழந்தை நான் எப்படி அம்மா அப்பாவோட ஜாடை குழந்தைங்களுக்கு இருக்குல்ல, அப்போ அந்த ஜாடை நம்ம வெளிப்படுத்தணும். ஓ நீயா, நீ இவனோட பையன் தானே, தெரியுதே, ஜாடை பார்த்தாலே தெரியுதே. அப்ப அது மாதிரி நம்ம கிட்ட பரமாத்மாவுடைய ஜாடை, அந்த அன்பே சிவம்னு சொல்றோமே, அப்ப அதனுடைய ஜாடை நம்ம கிட்ட கொஞ்சமா நமக்கு தெரியணும். எப்படி நம்மளுடைய எண்ணத்துல, நம்முடைய பேச்சுல, நம்முடைய நடவடிக்கைகள்ல அதை எக்ஸ்பிரஸ் நம்ம பண்ணணும். சோ அதற்குத்தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, கொஞ்ச நேரம் நம்ம செலவிடணும். அவரை நினைவு செய்யறதுல நம்ம செலவிடணும். அதைத்தான் நம்ம அமைதி தியானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வாயில அவருடைய குணங்களுடைய மகிமையை நம்ம பாடுறோம். மனசுல பதிய வைக்கணும் அந்த மகிமைய. அவர்தான் தூய்மைப்படுத்துபவர், தூய்மையாக்குபவர், ஆத்மாவை தூய்மையாக்குபவர். He is a purifier. அவரை நம்ம நினைக்கும் போது அந்த நேரத்துல அப்படியே நம்ம மனசு சுத்தமாயிடுது. மனம்
எங்கு லைக்கின்றதோ அதற்கு தகுந்தாறு போல நம்முடைய மன உணர்வுகள் இருக்கும். மனசு எங்க கொண்டு போய் வைக்கிறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கமா உங்க மனசு லைக்குதா, ஒரு விதமான உணர்வுகள். உங்க வயதான தாய் தந்தையரோ தாத்தா பாட்டியோ, அப்ப அவங்க மேல உங்க மனசு லைக்குதா, அப்போ உங்களுடைய மன உணர்வு வேற மாதிரி. சின்ன குழந்தைகள், கிட்ஸ், அவங்க மேல உங்க மனசு லைக்குதா, அப்போ உங்களுக்கு வேற மாதிரியான உணர்வுகள் மனசுல. பெட் அனிமல்ஸ் உடனே வேற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். உங்க மனசை எங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மனசு நம்முடைய ஃபீலிங்ஸ். அண்ட் ஃபீலிங்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ். வெறும் தாட் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. தாட் ஃபீலிங்கா மாறும் போதுதான் அங்க அனுபவமே இருக்கு. அப்போ இங்க தியானம்னால என்னன்னா, கொஞ்ச நேரம் நாம அவர் பக்கமா, தாயும் தந்தையுமான அந்த பரம்பொருள் அவர் பக்கமா கொஞ்ச நேரம் நம்ம லைக்க வைக்கிறோம். அப்ப நம்ம மனசும் டிவைன் ஆகும், தெய்வீகமாகும். ஒரு உயர்ந்த எண்ணங்களால நம்ம மனசு நிரம்பும். எப்போ என்னுடைய மனசு உயர்ந்த எண்ணங்களால நிரம்பி இருக்கோ அப்போ அவ்வளோ ஒரு ஆனந்தம் வந்திருக்கு. அவரோட ஆட்டோமேட்டிக்கா நம்ம கனெக்ட் ஆயிடுறோம். மனசு புத்தி அவரோட கனெக்ட் ஆயிடுது. அதாவது அவருடைய ஃப்ரீக்வன்சியில மேட்ச் ஆயிடுது. எப்படி ரேடியோல அந்த கரெக்ட் ஃப்ரீக்வன்சி நீங்க டியூன் பண்ணாதானே அந்த ரேடியோ ஸ்டேஷனுடைய ப்ரோக்ராம் நீங்க ரிசீவ் பண்ண முடியும். சோ அந்த பரம்பொருள் தாயும் தந்தையுமான சிவன் அவரோட நம்ம மனசை அவருடைய ஃப்ரீக்வன்சியில டியூன் பண்ணுங்க. உங்க மனசை அவருடைய ஃப்ரீக்வன்சி என்ன? ஆல் லவிங், ஆல் ஃபர்கிவிங், and his ocean of peace. அமைதி கடல், அன்பு கடல். கொஞ்ச நேரம் அந்த ஆழ்ந்த அமைதிக்கு இந்த ஒரு பயிற்சி நமக்கு தினசரி. நம்ம ஒன்றும் முழு நாள் 24 மணி நேரமும் நம்ம ஒன்றும் உட்காந்து வழிபாட்டில் உட்கார போறது கிடையாது. 24 மணி நேரமும் நம்ம உட்காந்து தியானம் பண்ண போறதும் கிடையாது. தட் இஸ் இம்ப்ராக்டிக்கல். மற்ற வேலையெல்லாம் இப்ப யார் பாப்பா? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீட்டை கவனிக்கணும், சமைக்கணும், எல்லா வேலையும் பண்ணணும், எல்லாமே நம்ம பண்ணணும். எல்லாமே செய்து கொண்டு இருந்தாலும் நம்ம சிறிது நேரம் நம்ம ஒதுக்கி அவர்தான் என்னுடைய நிரந்தரமான தாயும் தந்தையுமானவர்ங்கிற அந்த எண்ணத்தை கொஞ்சம் அப்படியே எமர்ஜ் பண்ணுங்க. அதுல கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகுது, கொஞ்ச நேரம் மூழ்கி அதுக்கப்புறம் நீ என் கூடவே இன்னைக்கு நாள் பூரா இருக்க அப்படின்னு அவர்கிட்ட அந்த நம்பிக்கையோட அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு உங்க வேலையிட்டே ஆரம்பிங்க. ஒரு நாளுடைய முடிவுல திரும்பவும் நீங்க உட்கார்ந்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. குடும்பத்தினருக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பலருக்கும் நன்றி சொல்லுங்க. அவருக்கு நன்றி. இப்படி ஒரு 2 தடவை முடியும் தானே? 2 தடவை ஒரு குட்டி குட்டி தியானம் பண்றது. சோ இங்க மனசாலதான் நம்ம போய் அவரை டச் பண்ண முடியும். நம்ம ஏன் வாயில மந்திரம், ஸ்லோகம் அதெல்லாமே நம்ம சொல்றோம், பாடல்லாம், நம்ம கீர்த்தனைகள் எல்லாம் நம்ம பாடுறோம்னா அது எதற்காகனா பலவிதமான சிந்தனைகள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றதுக்காக. சரி, ஸ்டாப் பண்ணியாச்சு. அந்த ஒரு மோடுல மைண்ட நம்ம கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் டோட்டல் சைலன்ஸ். சைலன்ஸ்ல உட்கார்ந்து அவரோட கனெக்ட் பண்ணும். பெரிய மண்டபம், 1000 பக்தர்கள், 1000 பக்தர்கள் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு இருக்காங்க, சாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அந்த சிவலோகத்திலிருந்து அந்த கணங்கள், சிவ கணங்கள்லாம் இருக்கிய அப்படியே சிவன் கோயில வலம் வந்துட்டு இருக்கும்போது, ஆஹா எத்தனை பக்தர்கள் நம் சிவபெருமானை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரே சந்தோஷம். சரி, நம்ம அவரே நம்ம போய் பார்ப்போம் சிவலோகத்துல போய். அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். இத்தனை பக்தர்கள் அவர் நாமத்தை ஜபிக்கிறாங்க, நினைக்கிறாங்க. அப்போ மேல போறாங்க சிவலோகத்துக்கு.
போனா மேல போக போக கீழே இருக்கிறது எல்லாமே மேல கேட்க இன்டர்காம் சிஸ்டம் இருக்கு. அப்ப மேல போயாச்சு. போய் சிவபெருமானை வணங்கி எல்லாம் நிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, 1000 பக்தர்கள் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ சிவபெருமான் சொல்றாரா, ஒருவன் தானே அப்படிங்கிற. பார்த்தா அவரோட வீட்டுல ஒரே ஒரு குரல் மட்டும்தான் கேக்குது. இல்லை இல்லை 1000 பக்தர்கள், இப்பதான் நாங்க பார்த்துட்டு வந்தேன். அவர் சொல்றாரு, ஒருவன் தான் சொல்றார், என்ன நினைக்கிறான். அப்ப அந்த ஒரே ஒரு குரலை அப்படியே ட்ரேஸ் பண்ணி திரும்பியும் கீழே போறாங்க. கீழே போனா அந்த 1000 பேர்ல அந்த ஒருத்தர் மட்டும் அப்படியே மனசால மனமுருகி அன்பா நினைவு செய்து கொண்டிருக்கான். வாய் மட்டும் இல்ல, மனசுல அப்படியே அந்த மனதின் குரல் தான் அங்க கேக்கு. ஏனென்றால் பரமாத்ம சிவன் இந்த உலகம், இந்த ஸ்தூல உலகம், சப்தங்கள் அசைவுகள் நிறைந்த இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட உலகத்துலதான் இருக்கார். 3 உலகங்கள் இருக்கின்றன. இது நம்ம வசிக்கக்கூடிய ஸ்தூல உலகம், பிறகு சூட்சம உலகம், பிறகு சிவலோகம்னு அந்த ஆத்மலோகம்னு சொல்லுவோம் இல்ல, பரந்தாமம் அப்படின்னு சொல்றோம். அமைதி, முக்தி இல்லம், முக்தி தாமம், பிரம்ம தத்துவம்னு அங்கதான் அந்த அமைதியான இல்லத்துலதான் இருக்கிறார். அதனால மனசாலதான் போய் அங்க ரீச் நம்ம பண்ண முடியும். அதனால நம்ம என்ன வழிபாடு செய்தாலும் மனசும் அங்க இருக்கணும். டோட்டலி சமர்ப்பணம். சோ அந்த பயிற்சி கண்டிப்பா நமக்கு வேணும். சோ நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம், அவருடைய ரூபமும் என்னது, அவரை பற்றி எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடணும். ஒண்ணு, அவர் ஒளி ரூபமானவர். அதனாலதான் ஜோதிர்லிங்கம்னு இருக்கு. 12 ஜோதிர்லிங்கம் எவ்வளவு ஃபேமஸ். எந்த நீங்க சிவன் கோயிலா இருந்தாலும் அந்த மூலவர் சிவலிங்க வடிவில தான் இருக்கும். ஒளியினுடைய தத்துவம் தான் அது. அப்போ அவருடைய ரூபம் 6 விஷயங்கள் உங்களுக்கு சிவனை பத்தி சொல்றேன். ஒண்ணு, அவருடைய ரூபம் ஜோதி ஸ்வரூபம். நாமம் சிவன். சிவாங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நிறைய அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கு. சிவானாலே மங்களம் செய்பவர்னு அர்த்தம். சிவானாலே ஒரு டாட், புள்ளின்னு ஒரு அர்த்தம் உண்டு. சிவா மீன்ஸ் சீடு, விதைன்னு அர்த்தம் உண்டு. மனித சிருஷ்டி மரத்திற்கே வித்தானவர் அவர், மங்களம் செய்பவர். இப்ப அவருடைய நாமம், அவருடைய ரூபம், அவருடைய குணங்கள் நம்ம தெரிஞ்சுட்டோம். எல்லா குணங்களையும் அவர் கடலானவர். அதுக்கப்புறம் அவருடைய கர்த்தவியம், அதாவது அவருடைய தொழில். அவருடைய தொழில் என்ன, துக்கத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர், ஆத்மாக்களை தூய்மையாக்குபவர். அவரை நினைவு செய்யும் போது நம்ம மனசு தூய்மையாகுதுல. இதுதான் பாவங்கள், பாப்ப கட்டேஸ்வர். அவர் பாவங்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர். எப்படி அழிப்பார் அவர்? அப்படியே அவர் பிரஷ் எடுத்துட்டு அப்படியே சிக் 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 அப்படியே கிளீன் பண்ணி விட்டுருவாரா ஆத்மாவை? அவரே இல்ல. முதல்ல பாவத்தை இங்க யாரு சேர்த்துனது? நாம தானே. நாம இங்க அழுத்து சேர்த்துவோமா, அவர் கிளீன் பண்ணணுமா? அதுவும் கஷ்டமே இருக்கக்கூடாது. நான் ஒரு 3 தடவை நான் அந்த கங்கையில முங்கி எந்திரிச்சுட்டு பாவம் போயிடணுமா? அடேங்கப்பா, இவ்வளவு ஈஸியா, அவ்வளவு சீக்கிரமா பாவம் போயிடுமா? 3 தடவை முங்கி எந்திரிச்சோன்னே பாவம் போயிட்ட. காத்தால ஒரு பாவம் பண்ணு, மத்தியானம் ஒரு ஃபிளைட் பிடி, கங்கையில போய் 3 தடவை முங்கியது பாவம் கிளீன், ஈஸி. கம் ஆன், வாட் இஸ் பாவம்? ஒருத்தனுக்கு துன்பத்தை கொடுத்த, வேதனையை கொடுத்த, அப்ப அதுக்கு நான் பதில் சொல்லிதான் ஆகணும், கஷ்டத்தை சந்திச்சுதான் ஆகணும். இதுதான் கர்ம தத்துவம். கர்ம தத்துவத்துல அவரையே இன்டர்ஃபியர் பண்ணுவாரா?
அவர் வந்து இப்படி இப்படி கிளீன் பண்ணினோம்னா நீ செஞ்ச பாவத்துக்கு நீ கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அவர் வந்து அதை தடை பண்ண மாட்டார், நடுவில் அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அந்த லாவை. அவர் நான் பண்ணதுக்கு நான் தான் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னா அப்புறம் அவர் எதுக்கு அப்படின்னு தோணலாம், ஒரு கேள்வி வரலாம். கஷ்டத்துக்கு வேணா அப்புறம் அவர்கிட்ட தான் நான் சொல்லணும், அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அவர் சொல்றாரு, எஸ் ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ. ஹவு? ஃபர்ஸ்ட் யூ ஸ்டாப் டூயிங் சின்ஃபுல் ஆக்ஷன்ஸ். நீ பாவம் செய்யல முதல்ல நிறுத்து. கொலை கொள்ளைன்னு பெரிய பெரிய பாவத்தை தான் பாவம்னு நம்ம நினைக்க வேண்டாம். பெரிய ஒரு பாறாங்கல்ல 100 கிலோ இருக்கும், சின்ன சின்ன கற்கள் பெபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட 100 கிலோ வருமே. சுள்ளுன்னு ஒரு வார்த்தை சொல்றது இல்ல, இப்படி வந்து பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, பொட்டுன்னு மனசு உடஞ்சு போச்சுன்னு. அந்த மனசு கண்ணாடி மாதிரி சுள்ளுன்னு முள்ளு மாதிரி திடிச்சும்பாங்க. அவங்களோட ஒரு வார்த்தை வந்து எப்படி தொல்லை கொடுக்குது இன்னொருத்தங்களுக்கு துக்கம். அப்ப தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம பண்ணியோ தெரிஞ்சு பண்ணியோ ஒருத்தவங்களுக்கு துன்பம் வந்தாச்சு. அப்ப அதற்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். That means I have to face same துன்பம். சரி, இங்க எப்படி கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்றார் இந்த தருணம்? சரி, நான் என்ன தப்பு பண்ணணும் தெரியாது, எனக்கு துன்பங்கள்லாம் எனக்கு முன்னாடி வந்து நிக்குது. சரி, நான் ஒத்துக்கிறேன், நான் ஏதோ ஜென்மத்தை செஞ்ச பாவம் தான் எனக்கு துன்பமா வந்திருக்கு, நீ ஏதாவது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவர்கிட்ட தான் நிக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, I will not interfere in the karmic law. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, first thing is whatever comes in your way, என்ன உங்களுக்கு துன்பம் தொல்லை வந்திருக்கோ அதுக்கு முதல்ல காரணம் நான் தானே. அதுக்கு தானே தோப்பு காரணம் போடுறது, நான் தான் தப்பு நான் தான் பண்ணேன். தோப்பு காரணம் எதுக்காக போடுறது? அக்செப்டன்ஸ். ஓகே, நான் ஏதோ பிறவில என்ன பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஓகே, யார் மூலமா எப்படி எனக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்க மேல நான் வெறுப்பு கோபம் திரும்பியும் அவங்களுக்கு நான் தொல்லையை கொடுக்கறது, இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அடுத்தது 2வது ஒரு திட எண்ணம் கொண்டு வாங்க. ஆல்ரெடி இருக்கு, திரும்பி அவனை திட்டி அவனுக்கிட்ட சண்டை போட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவா பாவத்தை, அது புத்திசாலித்தனம் கிடையாது. இது 2யும் செஞ்ச பிறகு அப்பவே உங்களுக்கு கடவுள் துணையில வந்து நிற்பார். ஏன்னா இது நீங்க இந்த உண்மையா நடந்துக்கிட்டீங்க. அப்புறம் 3வது என்ன பண்ணணும், அவர் அப்படியே நினைக்கணும், நீங்கள் என் கூடவே இருக்கீங்க, உங்களுடைய துணையில இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை, இந்த பிரச்சனையை நான் வந்து வெற்றிகரமாக நான் கடந்து செல்வேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையோட அந்த எண்ணத்தை கொண்டு வரணும். அப்போ அந்த ஒரு சூழ்நிலை நம்ம கண்டிப்பா அவருடைய துணை உங்களுக்கு கிடைக்கும், இந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும்னா அந்த நம்பிக்கை, நீங்க கூட இருக்கீங்க. அதாவது ஒரு அழகான ஒரு பாடல் வந்து இருக்கு பிரம்மா குமாரிகள்ல, ஆனா அது ஹிந்தி பாடல். அது என்ன வரும்னா, அதனுடைய அர்த்தம் என்ன வரும்னா, பிரச்சனைகள் வரும் பொழுது இறைவனிடம் ஓடி சென்று, இறைவா எனக்கு முன்னால் பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது என்று கூறாதே, மாறாக பிரச்சனைக்கு முன்னால் சென்று, ஏ பிரச்சனையே எனக்கு முன்னால் பெரிய இறைவன் இருக்கிறார் என்று கூறு. அப்போ நாம வந்து பிரச்சனை வரும்போது நம்ம வந்து அவரினுடைய துணையில இருக்கிறாங்கிற அந்த நம்பிக்கையான எண்ணத்தை நீங்க கொண்டு வர்றது மட்டும்தான் உங்க முயற்சி. நீங்க அந்த ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்துட்டா நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். நம்பிக்கை தான் அவரோட நம்ம வைக்கக்கூடிய கனெக்ஷன். அவருக்கு வேற வழியே இல்லை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகும். அப்போ இந்த நம்பிக்கைங்கிறது உளமாற அக்செப்டன்ஸோட வரக்கூடிய விஷயம், இது மேலோட்டமானது இல்லை. சோ அதனால அந்த நேரத்துல நம்ம அமைதியில அமர்ந்து நம்ம அவரை, இறைவனுடைய துணையை நீங்க வந்து கொண்டு வாங்க. அவர் நமக்காக தான் இருக்கார் எப்பவுமே, ஆல் த டைம் அவர் வந்து he is available for all of us. ஸோ அதனால நாம இதுக்கு நம்ம இந்த தியானம் பண்றதுக்கு எனக்கு நேரமே இல்லை. கரெக்டு தான், ரொம்ப முக்கியம் தியானம் எல்லாம் பண்ணணும், உட்காந்து அமைதியா.
எங்க சிஸ்டர் நேரம் அப்படிப்பாங்க சில பேர். இதெல்லாம் அக்செப்டே பண்ண முடியாது. நேரம் எப்படி எப்படி எல்லாம் வீணாக்கிட்டு இருக்குன்னு அவங்கவுங்களுக்கே வந்து தெரியும். சோ அதாவது எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா அதுல என்ன தெரியுமா, ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, எனக்கு வேற வேலை இருக்கு, அதை எனக்கு விட முடியாது. கடவுளை நினைச்சு தியானம் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா என்ன, எனக்கு வேற வேலை இருக்கு, அதை விட முடியாது. ரெண்டாவது ரீசன், இது நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட், அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு. ஓகே ஓகே, இட் இஸ் யுவர் சாய்ஸ். நீங்க வந்து ஃப்ரீக்வன்சி கனெக்ட் பண்ணலன்னா அங்கிருந்து பெறவும் முடியாது. ஓகே, இஃப் தட் இஸ் யுவர் சாய்ஸ், வாட் கேன் ஐ டூன்னு அவர் உட்கார்ந்துருப்பார். ஏன்னா அவர் கொடுத்துட்டே தான் இருக்கார். சூரிய ஒளி அது பாட்டுக்கு ஒளி வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும் சூரியன். நீங்க கதவை நல்லா இறுக்கி சாத்தி பிளாக் கர்டன்ஸ் போட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணி சூரிய ஒளியே தரல அப்படின்னு சொன்னா அதுதான் நடந்துட்டு இருக்கு. அவர் என்னைக்குமே கொடுக்காம தடை பண்ணி நிக்கிறது இல்லை, கொடுத்துட்டே இருக்காரு ஆல் தி டைம். ஸோ அதனால நாம டைம் இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. கண்டிப்பா நேரம் ஒதுக்கணும். இப்போ டைம் ஆயிடுச்சு. நாம இப்போ 2 நிமிஷம் நம்ம தியானத்தோட நம்ம நிறைவு செய்யலாம். சாய்ராம் மிகவும் அருமையான ஒரு சமய சொற்பொழிவு. சிவனின் மகிமையை பற்றி எடுத்திருந்தால் அதுக்கு எங்கள் பாராட்டுக்களும் நன்றிகள். Mm-hmm.